சனிக்கிழமை இரவு நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? அதனைத் தொடர்ந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க நேற்று காலையில் ஒரு 4 மணி போல இருக்காங்க இந்த இடத்துல இல்லையா? ஸோ அதில் அகெயின் சிசிடிவி வெளியே இருந்தது. அது பார்க்கும் போது அந்த பார்க்கிங்கில் அப்படி தாக்கிக்கிறாங்க. பெண்கள் குடிக்கக்கூடாது, தனிமனித ஒழுக்கத்தை சார்ந்த விஷயம் வந்து அதே மாதிரி அந்த ஆண்களுக்கும் அது பொருந்தும் இல்லையா? ஓகே, ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆண்களுடைய மனநிலையும் இங்கே ரொம்ப தவறான மனநிலை, அதாவது அந்த 7 பேரோட மனநிலை இல்லையா? என்னென்னா பப்புக்கு வர பொண்ணுங்க தானே, நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, விச் மீன்ஸ் அவங்க வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க நீ இப்படி தான் நான் தொடுவேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் வந்து என்ன வேணால் பண்ணுவேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் விச் இஸ் நாட் அக்செப்டபிள். ரீசெண்டாக கவர்மெண்ட்லேருந்தும் ஒரு இனிஷியேட்டிவ் முன்னெடுக்கப்பட்டது, ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் முன்னெடுக்கப்பட்டது. என்னன்னா 21 வயசு கீழே இருக்கவங்க வந்து ஈவன் டாஸ்மாகில் வந்து ஆல்கஹால் கேட்டாலும் லிக்கர் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. அதை மீறி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட பர்சனல் ஐடி கார்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறது இதுதான் லாவும் சொல்லு. பவுன்சர்ஸ் எப்படி செக் பண்ணாமல் உள்ள விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படியுமே ஐடி கார்டு கேட்டுப்பாங்களா, ஐடி கார்டு பார்த்துருப்பாங்க. நேற்று அதுக்கு ஒரு விஷயம் என்ன ஒரு தகவல் திரும்ப சொல்லப்பட்டதுன்னா, அவங்க இந்த பசங்களுக்கு வந்து இது எல்லாமே தெரியும். 21 வயசு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் 4 பேரும் இல்லையா? இவங்களுக்கு தெரியும். அதனால ஃபேக்காக இவங்க ஒரு ஆதார் கார்டை ஏஐயில் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் 21 வயசுன்னு பார்த்ததும் நாங்கள் உள்ளே விட்டுட்டோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சரி ஓகே, இங்கே அந்த பையன் ஒரு வீடியோ போடும்போதே கேட்கும்போது அந்த பையன் சொல்லியிருந்தான் என்னன்னா, நாங்கள் கப்பிள் பாஸில் உள்ளே போயிடுவோம், 1500 ரூபா கொடுத்துட்டு, இல்லை டிஜே பாஸில் உள்ளே போயிடுவோம் அப்படின்றது இங்கே நிறைய நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கும் பிரைப் அப்படிங்கிறது இந்த ஒரு ரிலேட்டட் விஷயத்துலையும் இருக்கக்கூடியது நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா? ஏன்னா நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம போனால் உள்ள பவுன்சருக்கு காசு கொடுத்தா உள்ளே விட்டுருவாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். நம்ம 21 வயசு கம்மின்றோம், எவ்வளோ பேர் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஷியலில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? இன்றைக்கி நார்மல் ஸ்டேட்டில் இருக்கிறத விட குடிச்சிருக்கும் போது நடக்கக்கூடிய கிரைம்ஸ் ஜாஸ்தி. இந்த 7 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா? அவங்களையும் வந்து பதுங்கி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் வச்சும், தென் இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த வலசரவாக்கம், தென் விருகம்பாக்கம்ல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குற மாதிரி போடப்பட்ட செக்ஷன்ஸ் முதற்கட்டமாக கடுமையாகத்தான் இருக்குது. நம்ம 4 செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு அண்டர் BNS ஆக்ட், தட் இஸ் விச் இஸ் வெரி கிளியர் இந்த இடத்துல இல்லையா? பனிஷ்மெண்ட் ஃபார். இன்னொன்று அட்டெம்ப்ட் டு செக்ஷன் 109 clause 1. நான் இதை செய்யறதுனால அவங்க கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த செக்ஷனும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொன்று செக்ஷன் 115 clause 2 which means voluntarily causing hurt. அவங்களா போயிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கிறது, இல்லை இந்த மாதிரியான சம்பவத்தை ஏற்படுத்துறது. இன்னொன்று செக்ஷன் 351 clause 3 கிரிமினல் இன்டிமிடேஷன், த்ரெட்டனிங் பண்ணுறது. ஸோ இது எல்லா செக்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 1 year, 7 year, 10 yearsன்றது ஆக்ட் சொல்கிறது, வித் ஃபைன், மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு பெனால்ட்டி. 7 பேருக்கும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. ஆனால் இவங்க இதில் ஏதாவது ஒரு விஷயம் நிரூபிக்கப்படாமல் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நான் வந்து காருக்குள்ள சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன், அவரு தான் போய் இடிச்சாரு அப்படிங்கிற ஸ்டாண்ட் யாருமே எடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா அதுல 7 பேர் உள்ள இருந்தாலுமே அட்லீஸ்ட் இடிக்கிறாங்கன்னு தெரியும். மோட்டிவ் ஒண்ணுதான். இதே நம்ம ஜெயராஜ் பனிக்ஸ் கேஸ்ல பேசும்போதா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஒருத்தர் 9 பேருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை தானே கொடுக்க. ஸோ சென்னையில் எல்லா இடங்களையும் பேசப்பட்டு இருக்கிற ஒரே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 1 வாரங்களாகவே பப்பில் வந்துட்டு இரு தரப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல்னால வந்துட்டு பெண்களை காரால் ஏற்றி கொடுத்தாங்க, அதுவும் 2 சின்ன பசங்க. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம். எஸ், ஆக்சுவலி சனிக்கிழமை இரவு நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? அதனைத் தொடர்ந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க நேற்று காலையில் ஒரு 4 மணி போல இருக்காங்க இந்த இடத்துல இல்லையா? ஸோ அதில் அகெயின் சிசிடிவி வெளியே இருந்தது. அது பார்க்கும் போது அந்த பார்க்கிங்கில் அப்படி தாக்கிக்கிறாங்க, அடிச்சு அந்த மாதிரி இது. எனக்கு என்ன ஒன்று அப்படின்னா, இந்த இடத்துல தெளிவாக தெரியுது, இந்த இடத்துல எஸ் அந்த பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு பவுன்சர்ஸ்க்கு தெரியுது, வெளியில் பார்க்கிங்கில் நடக்குதுன்னு தெரியுது. இவங்களை நீ எதுவாக இருந்தாலும் என் கேம்பஸ்குள்ளே நடக்கூடாது, நீ வெளியே போய் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிறத தாண்டி போலீஸ்க்கு அங்கேயே ஒரு கால் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இந்த சம்பவம் நடக்காமல் தவிர்த்திருக்கலாம். கண்டிப்பாக. இதில் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல இருந்து அவங்கள அனுப்பிவிட்டா இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு முடிவை எப்படி எடுத்தாங்க அவங்க? அதுதான் தப்பான முடிவு. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், திரும்ப என்ன ஆகும்னா, இன்னொன்று இதில் பார்க்கணும். இப்போ திரும்ப இதுலேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அகைன் இந்த சம்பவம் அப்படிங்கிறது தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு சம்பவமாகத்தான் இந்த இடத்துல இருக்குது இல்லையா? ஏன்னா அகைன் இந்த கமெண்ட்ஸ்லையும் பார்க்கக்கூடியது என்னென்னா, பொம்பளை பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கல, அவங்க பேரண்ட்ஸ் மேலே தான் தப்பு, பப்புக்கு போகிறவங்களை எப்படி அலோவ் பண்ணீங்க, அவங்க எப்படி குடிக்க போகலாம் அப்படிங்கிறது. எஸ், பெண்கள் குடிக்கக்கூடாது, கரெக்ட். இது வந்து நம்ம பெண்கள் ஏன் ஆண்கள் மாதிரி பெண்கள் இருக்கக்கூடாதா, குடிக்கக்கூடாதான்னு கேட்குற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போகாமல், பெண்கள் குடிக்கக்கூடாது, தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்த விஷயம் வந்து அதே மாதிரி அந்த ஆண்களுக்கும் அது பொருந்தும் இல்லையா? ஓகே, ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆண்களுடைய மனநிலையும் இங்கே ரொம்ப தவறான மனநிலை, அதாவது அந்த 7 பேரோட மனநிலை இல்லையா? என்னன்னா பப்புக்கு வர பொண்ணுங்க தானே, நம்ம என்ன வேணால் பண்ணலாம், கேள்வி கேட்க மாட்டாங்க, டேக் இட் ஃபார் கிராண்டட். அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல போகும்போது அந்த லைக் ப்ரீஃபிக்சேஷன் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லைக் பர்செப்ஷன் பேஸில் வந்துட்டு பப்புக்கு வந்தாலே பொண்ணுங்க எல்லாம் தப்பு தான். ஓகே, விச் மீன்ஸ் அவங்க வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டாலும்
அவங்க அவங்க நீ இப்படி தான் நான் தொடுவேன் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் வந்து என்ன வேணா பண்ணுவேன் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் விச் இஸ் நாட் அக்செப்டபிள் இல்லையா? ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பொண்ணுங்களை நம்ம ஒரு பக்கம் நோக்கி நிறைய ஒழுக்கம் சார்ந்த கேள்விகள் கேட்கும்போது ஆண்களையும் நம்ம கேட்கணும். கேட்டால் தான் இந்த மாதிரி இனிமேல் செய்யக்கூடியவர்களுடைய மனநிலைமையில் ஒரு பயம் வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப இந்த ஒரு பக்கம் கான்சென்ட்ரேஷன் வைக்கிறதுனால இங்கே எல்லாருக்கும் என்ன ஆயிடுது, நம்ம என்ன வேணா பண்ணிட்டு சேஃபாக பழிய தூக்கி போட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடக்குது இல்லையா? கண்டிப்பாக. இப்போ அந்த வீடியோ நேற்று நைட்டு ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு, எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தா வந்துட்டு பயங்கரமா ஒரு நபர் வந்து எல்லாரையுமே அடிக்கிறாரு. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த காரில் தான், அந்த கார் அந்த இடத்துல தான் நிற்கிது, பக்கத்துலேயே தான் நிற்கிது. அந்த இடத்துலயே ஓடி ஓடி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பெண்களும் அவங்களோட ஓடிட்டு வராங்க. ஸோ இதில் என்னன்னா வந்துட்டு நிறைய பேர் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நேற்று போன பெண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கிடக்கும்போது கிட்னி எல்லாம் வெளியே வந்துருச்சு, வண்டி ஏறி அவ்வளோ அலங்கோலமாக இருந்தாங்க, மேலே ட்ரெஸ்ஸு கிடையாது அப்படிங்கிறத வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இலங்கை தமிழ் அந்த பெண் சொல்கிறாங்க, பொண்ணோட ஒரு பக்கம் கிடையாது, ஒரு பக்கம் முகமே அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ கோவத்தில் போய் ஏற்றுற அளவுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன் அதை வந்துட்டு அந்த பப்பு அந்த ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்க வந்து எந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்கல? இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். ரீசெண்டாக கவர்மெண்ட்லேருந்தும் ஒரு இனிஷியேட்டிவ் முன்னெடுக்கப்படுது, ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் முன்னெடுக்கப்படுது. என்னன்னா 21 வயசு கீழே இருக்கவங்க வந்து ஈவன் டாஸ்மாகில் வந்து ஆல்கஹால் கேட்டாலும் லிக்கர் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. அதை மீறி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட பர்சனல் ஐடி கார்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறது இதுதான் லாவும் சொல்லுது. ஏன்னா தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 இருக்கட்டும், இல்லை ரூல் 11A சப்க்ளாஸ் A and B ஆஃப் தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ் 2003 இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு. ஒன்று வந்து 21 வயசு கீழே இருக்கவங்களுக்கு லிக்கர் சர்வும் பண்ணக்கூடாது, செல்லும் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் அது வந்து இட் அப்ளைஸ் டு டாஸ்மாக், பப், ரெஸ்டோ பார் எங்கேயாக இருந்தாலும். இன்னொன்று உங்களுக்கு அவங்களோட ஏஜ்லேயோ அப்பியரன்ஸ் வைஸ் சின்ன பசங்களாக இருக்குன்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக யூ ஷுட் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்களோட பர்சனல் ஐடிஸான ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடியோ ஆர் லைக் இருக்கக்கூடிய அடுத்தது டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்றும் இங்கே சொல்லப்படுது என்னென்னா ஃபோனில் இருக்கக்கூடிய ஐடி கார்டை நீங்கள் பிளைனாக பார்த்து அக்செப்டும் பண்ண தேவையில்லைன்றாங்க, பண்ணக்கூடாது கூட இருக்கலாம் இல்லையா? அதனால ஒரு டிஜி லாக்கரில் இருக்கணும், இல்லை அந்த மாதிரி ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான். நேற்று ஒரு தகவல் வந்திருக்கு. இது மாதிரி அந்த லைக் பப்பு உரிமையாளரை நோக்கி ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. என்னன்னா இங்கேஸ் அவங்க லைசன்ஸும் கேன்சல் பண்ணப்பட்டாச்சு, கலால் துறை வந்து பெர்மனெண்ட்டாக அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கும் இங்கே பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அவங்க பவுன்சர்ஸ் எப்படி செக் பண்ணாமல் உள்ள விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படியுமே ஐடி கார்டு கேட்டிருப்பாங்க, ஐடி கார்டு பார்த்துருப்பாங்க. அதுக்கு ஒரு விஷயம் என்ன ஒரு தகவல் திரும்ப சொல்லப்பட்டதுன்னா அவங்க இந்த பசங்களுக்கு வந்து இது எல்லாமே தெரியும். 21 வயசு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் 4 பேரும் இல்லையா? இவங்களுக்கு தெரியும். அதனால ஃபேக்கா இவங்க ஒரு ஆதார் கார்டை ஏஐல போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால 21 வயசுன்னு பார்த்ததும் நாங்கள் உள்ள விட்டுட்டோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான லைக் கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா சரி ஓகே, இங்கே அந்த பையன் ஒரு வீடியோ போடும்போதே கேட்கும்போது அந்த பையன் சொல்லியிருந்தான் என்னன்னா நாங்கள் கப்பிள் பாஸில் உள்ளே போயிடுவோம், 1500 ரூபா கொடுத்துட்டு, இல்லை டிஜே பாஸில் உள்ளே போயிடுவோம் அப்படின்றது இங்கே நிறைய நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கும் பிரைப் அப்படிங்கிறது இந்த ஒரு ரிலேட்டட் விஷயத்திலும் இருக்கக்கூடியது நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஏன்னா நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம போனால் உள்ள பவுன்சருக்கு காசு கொடுத்தா உள்ள விட்டுருவாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். நம்ம 21 வயசு கம்மின்றோம், எவ்வளோ பேர் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? இல்லை ஒரு போலீஸ் அஃபிஷியலில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? அங்கேயும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கடையை எக்ஸ்ட்ரா பப்பியோ ரெஸ்டாரண்டோ எக்ஸ்ட்ரா திறந்து வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு நடத்தக்கூடியதும் நம்ம பார்க்குறோம். சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போய் க்ளோஸ் பண்ணி அவனை உள்ளே போய் பார்க்குற போலீஸ் அஃபிஷியல்ஸும் இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த லைசன்ஸ் ஹோல்டர் ஆகிய பப் ஓனரோ இல்லை பார் ஓனரோ எவ்வளோ பேர் போய் உள்ளே இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க? உள்ளே என்ன நடக்குது? ப்ராப்பராக பசங்க நம்மளே ஒரு வீக்கெண்ட்ஸோ இல்லை நம்மளே ஒரு எங்கேயோ ஒரு பப்பு வெளியே பார்க்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ சின்ன பசங்களாம் அந்த இடத்துல நம்ம விட்னஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? வெளில நிற்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்மோக் பண்ணுறதா பார்க்கும்போது நமக்கு என்னென்ன இவ்வளோ சின்ன பசங்களாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இருக்கும். மோஸ்ட்லி காலேஜ் க்ரௌட் அந்த இடத்துல இருக்கக்கூடியது நம்மளால் பார்க்க முடியும். நமக்கே நல்லா தெரியும் காலேஜ் க்ரௌட் அப்படின்னாலே மேக்ஸிமம் அவங்க ஒரு யூஜி முடிக்கும் போது 21, 22 வயசு தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ இங்கேயும் அந்த பவுன்சர்ஸ் செய்ய தவறிய விஷயம். அந்த பையன் தெளிவாக சொல்கிறான், நாங்கள் மேலே போய் பவுன்சர்ஸ் கிட்ட பேசிட்டு வரும்போது கீழே அந்த பசங்க அங்கே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி தப்பான இடத்துல தொடுறாங்க, இடுப்பெல்லாம் கிள்றாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் போய் பவுன்சர் கிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரின்னு சொல்லி அப்புறம் எங்களுக்குள்ள அங்கே வந்து வாக்குவாதம் ஆகுது. பவுன்சர்ஸ் எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் தெளிவாக தெரியுது எல்லாருமே. ஏன்னா இன்றைக்கி நார்மல் ஸ்டேட்டில் இருக்கிறத விட
குடிச்சிருக்கும் போது நடக்கக்கூடிய கிரைம்ஸ் ஜாஸ்தி. அந்த மனநிலைமையில அவங்க என்ன வேணா பண்ண துணிவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல அவங்க ஒருவேளை யோசிச்சது இல்லை எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு தவறாக போயிருச்சு அப்படிங்கிறது தான் விஷயம். நீ வெளில போய் என்ன வேணா பண்ணிக்கோ, என் ப்ரெமிசஸ்குள்ள நீ எதுவும் பண்ணாத, ஏன்னா எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். நீங்க அது ஓகே. அந்த பார்க்கிங்ல எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எவ்வளோ அக்ரெசிவா இருக்கு. அந்த அக்ரெசிவா நடக்கிறது அவங்க இடத்துல தான் நடக்குது. பார்க்கிங்ல தான் நடக்குது. ஸ்டெப்ஸ்மே எடுத்திருக்கணும். எடுத்திருந்து ஒரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்லையா? அந்த பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சுட்டு இந்த பசங்களை ஹோல்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? அந்த பசங்களை அனுப்பிச்சுட்டு இந்த பொண்ணுங்களை ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த பையன் சொல்லக்கூடியது என்னன்னா, அங்கே வந்து தப்பிச்சு லைக் ஸ்கூட்டியில் அந்த பொண்ணுங்களை வீட்டில் கொண்டு போய் சீக்கிரம் விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக 4 பேர் போகணுங்கிறாங்க. ஒரு ஸ்கூட்டியில் 4 பேர் போகிறதும் அட்வைசபிள் கிடையாது. விச் இஸ் நாட் லைக் இல்லீகலான விஷயம், விச் இஸ் நாட் லீகல் இல்லையா? ஒன்று. இன்னொன்று அந்த பையன் சொல்கிறது, நானும் அந்த பையனும் குடிக்கல, அந்த பொண்ணுங்க தான் குடிச்சிருந்தாங்கன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறார் இல்லையா? ஸோ சொல்லும் போது நடுவில் 2 பொண்ணுங்களை உட்கார வச்சுட்டு பசங்க நாங்கள் 2 பேரும் முன்னாடி பின்னாடி உட்காந்துட்டு நாங்கள் போனோம், ஃபர்ஸ்டே வந்து ஒரு வாட்டி இடிச்சாங்க அப்படின்றது. இன்னொன்று அந்த கல் எரிஞ்ச விஷயத்துலையும் 2 மாதிரியான தகவல் இங்கே இருக்குது. ஒன்று இவங்க எரிஞ்சாங்கன்ற மாதிரி, இல்லை நாங்கள் எரியல வேற யாரோ எரிஞ்சது நாங்கள் எரிஞ்சிட்டோம்னு அந்த பசங்க நினச்சிக்கிட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள். ஓகே ஒன்று. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இடிச்சாங்க, அப்பயே வண்டி ஸ்டேக் ஆச்சு, நாங்கள் இன்னும் அவங்ககிட்ட தப்பிச்சு போனோம், பின்னாடி சேஸ் பண்ணி வந்து விடாமல் ஃபோர்ஸாக அடிச்சாங்க. அதில் தான் 100 மீட்டர் இடைவெளியில் அந்த பொண்ணு போய் விழுந்திருக்காங்க ஃபர்ஸ்ட். ஓகே. இன்னொருத்தவங்க வந்துட்டு அகைன் கீழே விழுந்தவங்க வண்டி தேய்ச்சிட்டே போனதாகவும் சொல்லப்படுது. இதில் தான் இந்த 2 பசங்களுக்கும் வந்து கை கால் எல்லாத்துலேயும் சராய்ப்புகள் ஏற்பட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு இந்த இடத்துல. ஓகே. ஏன்னா இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 7 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா? அவங்களையும் வந்து பதுங்கி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் வச்சும், தென் இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த வலசரவாக்கம், தென் விருகம்பாக்கம்ல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குற மாதிரி போடப்பட்ட செக்ஷன்ஸ் முதற்கட்டமாக கடுமையாகத்தான் இருக்கு. நம்ம 4 செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு அண்டர் BNS ஆக்ட், தட் இஸ் which is very clear in that இல்லையா? பனிஷ்மெண்ட் ஃபார். இன்னொன்று attempt to செக்ஷன் 109 clause 1. நான் இதை செய்யறதுனால அவங்க யாருன்னு கண்டிப்பாக தெரியும். ஆமா. ஸோ அந்த செக்ஷனும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொன்று செக்ஷன் 115 clause 2 which means voluntarily causing hurt. அவங்களா போயிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கிறது இல்லை இந்த மாதிரியான சம்பவத்தை ஏற்படுத்துறது. இன்னொன்று செக்ஷன் 351 clause 3 கிரிமினல் இன்டிமிடேஷன், த்ரெட்டனிங் பண்ணுறது. ஸோ இது எல்லா செக்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 1 year, 7 year, 10 yearsன்றது ஆக்ட் சொல்கிறது, வித் ஃபைன், மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. இல்லை இன்னொன்று என்னென்னா, ஆல்ரெடி ஒரு நிகழ்ந்துருச்சு நேற்று, இன்னொரு இரட்டை இங்கே பதிவு செய்யப்படும் அந்த 7 பேர் மீதும் அப்படிங்கிறது தான் லைக் இப்போ இருக்கக்கூடிய அடுத்த கட்ட விஷயம். தட் இஸ் அப்டேட். இவங்க எல்லாரையும் இப்போ எடுத்து போலீஸ் கஸ்டடியில், அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடியில் போட்டாச்சு. போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அதுக்கு ரகசிய இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தட் இஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்கன்றது ஒன்று. அதுக்கப்புறம் இவங்களை இப்போ எடுத்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அடுத்த விசாரணையானது வந்து இங்கே மேற்கொள்ளப்படும். இன்னொன்று, கண்டிப்பாக இதில் அந்த பப்புடைய ஓனர் உள்ளே இன்க்ளூட் பண்ணப்படுவார். ஏன்னா இப்போ சீல் வைக்கப்பட்டு லைசன்ஸ் ஆனது கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இங்கே ஆக்ட் சொல்லக்கூடிய விஷயமே இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 4 விதமான ஆக்ஷன்ஸ் இங்கே எடுக்கலாம். தட் இஸ் அந்த மேலே ஒன்று வந்து சஸ்பென்ஷன் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ் அண்டர் தமிழ்நாடு லைசன்ஸ் அண்ட் பர்மிட் ரூல்ஸ் 1981 படி. அது லைக் டெம்பரவரியாக இருக்கலாம், இல்லை பெர்மனன்ட் லைசன்ஸ் கேன்சலேஷனாக கூட இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது சீஷர் ஆஃப் ஸ்டாக், உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸையும் சீஸ் பண்ணக்கூடியதும் இங்கே நடக்கலாம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் பெனால்ட்டி கொடுப்பாங்க. செக்ஷன் 24 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 கீழே 6 மாதம் வரைக்கும் சிறை, கூடவே ஃபைன் அப்படிங்கிறது. இல்லையா இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த 18 வயசு கீழே இருக்கவங்க எல்லாருமே ஜுவனல்ஸ் ஆகிடுவாங்க, ஜேஜே ஆக்ட் கீழே வந்துருவாங்க இல்லையா? ஸோ செக்ஷன் 77 மைனருக்கு லிக்கர் இது பண்ணதுக்காக. ஓகே, அவங்களோட எம்ப்ளாயிஸ் மீதும் அவங்க மீதும் டிபார்ட்மெண்டல் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்படும். இது எல்லாம் அந்த பப்புடைய லைசன்ஸ் ஹோல்டர் மீதும் அங்கே ஒர்க் பண்ண அந்த பவுன்சர்ஸ் மீதும் எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கை. ஒன்று. இதுலேயும் மற்ற ஒரு விஷயத்தில் பேசப்படுற மாதிரி அந்த கொடி, கட்சி கொடி பெருசாக பேசப்பட்டுச்சு. ஆமாம் இல்லையா? ஒரு கட்சி கொடி வந்து அந்த கார் முன்பாக இருந்ததாகவும் அதுவுமே பெரிய அளவில் பேசப்பட்டது. நம்மளும் ஐ திங்க் முன்னாடி அந்த கேஸை பற்றி பேசியிருக்கோம். ஈசிஆரில் அந்த பெண்கள் போகும்போது பின்னாடி துரத்திட்டு போன வண்டியில் இதே மாதிரி டிஎம்கே கொடி இருந்தப்போ அங்கே காவல்துறை தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. என்னென்னா, டோல்கேட்டை பாஸ் பண்ணி போகிறதுக்காக, ஃப்ரீயாக போகிறதுக்காக அவங்க கட்சி கொடியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இங்கேயும் அந்த சுமன் சக்திவேல் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் தான் அவங்க அப்பா பிஸ்னஸ்மேன் அப்படின்னும், அவருடைய கார் தான் இந்த மகேந்திரா XUV 700 அப்படின்னும், அவருடைய மாமா முன்னாடி வந்து இந்த புலிப்படை முக்குளத்தோர் புலிப்படை இதில் கட்சியில் இருந்தார் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இவங்க அடிக்கடி இந்த ஆஃபன் இந்த பப்புக்கு போகிறது, வீக்கெண்ட்ஸ் ஆனால் போகும்போது போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது, செக்கிங்கில் தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக பொருத்தப்பட்ட கொடி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இப்போ காவல்துறை அந்த மாதிரி கட்சி கொடிகளை யூஸ் பண்ணுறதும் பண்ணக்கூடாது. நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதே சொல்லியிருந்தோம்ல, கட்சி நிர்வாகிகளை தாண்டி
இந்த கொடி வந்து போடக்கூடாது. நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதே ஒன்று சொல்லியிருந்தோம். என்னன்னா அந்த கட்சி மேலிடம் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு அஃபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், இல்லை கட்சி ரீதியாக ஒரு அறிக்கை விடணும். என்னன்னா இந்த மாதிரி கொடி பயன்படுத்துவோர் மீது கட்சி ரீதியாகவும் ப்ளஸ் கிரிமினல் ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அகெயின் அது இந்த கேஸ்லையும் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த 7 பேருக்கும் எவ்வளவு வயசு? இங்க அந்த 7 பேருக்கும் சொல்லப்படுது, அவங்களும் இங்க சின்ன பசங்க தான் சொல்லப்படுது. எல்லாருமே அரௌண்ட் அந்த ஒரு ஏஜ் தான். இன்னும் அவங்கள பத்தின மற்ற டீடைல்ஸ் நமக்கு வரல. ஓகேனா இப்போதைக்கு பெயர்கள்னா சுமன் சக்திவேல், பாலகுரு, கிஷோர் குமார், ராகுல், விமல், மோகனசுந்தரம், ஜோஷ்வா. நம்ம அந்த வீடியோல பார்க்கும்போதே தெரியுது எல்லாரும் சின்ன பசங்க தான் இந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கும் வயது வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஓகே, எல்லாரும் அவங்களும் சின்ன வயது உடையவர்கள் தான். அதுலயும் இப்போ யாராவது ஒரு 21 வயசு கீழே இருக்காங்களா அப்படிங்கிறதும் நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். நமக்கு இதனை தொடர்ந்து ஃபர்தரா இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல வந்து நமக்கு தெரிய வரும். இதுல என்ன ஒரு விஷயம்னா வந்துட்டு இந்த 7 பேருக்கும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. ஆனா இவங்க இதுல ஏதாவது ஒரு விஷயம் நிரூபிக்கப்படாமல் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல இங்க which means நம்ம இன்னொரு விஷயம் இதை நல்லா பார்க்கணும். இதுலயும் யாருமே வந்துட்டு அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. என்னன்னா நான் வந்து காருக்குள்ள சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன், அவரு தான் போய் இடிச்சாரு அப்படிங்கிற ஸ்டாண்ட் யாருமே எடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா அதுல 7 பேர் உள்ள இருந்தாலுமே அட்லீஸ்ட் இடிக்கிறாங்கன்னு தெரியும். மோட்டிவ் ஒண்ணுதான். இதே நம்ம ஜெயராஜ் பனிக்ஸ் கேஸ்ல பேசும்போதா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஒருத்தர் 9 பேருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை தானே கொடுக்கப்பட்டுச்சு அந்த இடத்துல. ஓகே, தட் இஸ் இரட்டை அப்படிங்கிறது காமனா கொடுக்கப்பட்ட தண்டனை. அங்க வந்து யாருக்கும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கப்படல. நீங்க இல்லங்க அடிக்கிறத வேடிக்கை பார்த்தீங்க, நீங்க சும்மா தான் இருந்தீங்க அப்படின்னு கிடையாது. தண்டனையில எப்படின்னா குற்ற செயல் செய்வதோ இல்லை குற்ற செயலை உறுதுணையாக இருப்பதோ எல்லாம் ஒண்ணுதான். தட் இஸ் கிரிமினல் கான்ஸ்பைரிங் ஆக்ட். ஓகே, ஸோ ஒன்று தான். அப்போ அதோட மோட்டிவ் என்னன்றதை பொறுத்து தான் இங்கே தண்டனையானது விதிக்கப்படும். இந்த கேஸ்லையும் அதே மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ.